கோல்டன் பீரியட்னா என்னன்னா பிரெயின் நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆகிற ஏஜ். ஸோ அந்த டைம்ல குழந்தைங்களை பிடிச்சா நல்லா வந்து எஃபெக்ட் தெரப்பி தர்றது கூட எஃபெக்ட் தெரியும். நிறைய குழந்தைங்க பிரஷ் உள்ள போட்டு பிரஷ் பண்ண விட மாட்டாங்க. மெயினா அவங்களுக்கு ஹார்ன் ஊதி விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அண்டர்லைன் ஸ்கில் நாங்க கோல் என்ன அச்சீவ் பண்றோம்னா ஃபீடிங் அண்ட் ஸ்பீச். இப்போ இது தெரப்பின்னு குழந்தைங்க வராங்க, இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, எனக்கு வேணும் நடம் பிடிக்காத குழந்தைங்க கண்டிப்பா பிடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் தரும்போது அந்த பிராக்சிஸ்ன்ற ப்ராப்ளம் தானாவே கரெக்ட் ஆயிடும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சந்தேகப்படுறாங்கன்னா நம்ம பேரண்டிங் ஸ்கில்ஸ்னாலதான் ப்ராப்ளம் ஒண்ணு. நாம போய் பாக்குறதுக்கும் இங்க வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன யூனிக்? சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரெயின் ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கெல்லாம் கூட நீங்க ஆஃப்டர் ஆப்ரேஷன் நீங்க ட்ரீட்மெண்ட் தரேன். அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மேம்? ஸோ நான் 2019 நான் நெட்ல தெரப்பி தந்துட்டு வரேன். ஒரு ஃபோன் இருந்தா போதும், வாட்ஸ்அப் கால்லயே நம்ம வந்து அசஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், தெரப்பிஸும் தரலாம். நான் பேரண்ட் கோச்சிங் அண்ட் பேஷண்ட் கோச்சிங் மாடல்னு ஒன்று பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப ரீசெண்டா அண்ணா நகர்ல ஒரு கடையில காஃபி சாப்பிடலான்னு போனேங்க. அப்ப பக்கத்து டேபிள்ல பளிர் சிரிப்போட பார்த்த உடனே கவர்ற மாதிரி ஒரு மேடம் வந்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அர்ச்சனான்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களை பார்க்கும்போது. சில பேர் பார்க்கும்போது தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வரும் இல்லையா? உடனே நானும் ஆர்வம் இதில் மேம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். டாக்டரா இருக்கேன், ஷைனிங் ஸ்டார் சில்ட்ரன் தெரப்பி சென்டர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னன்னு நான் கேட்டேன். எனக்கு மட்டும் தெரிஞ்சா பார்த்தாதுங்க, இந்த விஷயத்த உங்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து அர்ச்சனா மேடத்தை மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அர்ச்சனா மேடம் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட பேசுறதுனால நமக்கு என்ன யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது எப்படி சிரிச்சிங்களோ அதே சிரிப்பு அப்படியே மேம் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சிரிக்கிறீங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு உங்களை பாக்குறதுல. நீங்க டாக்டர் அர்ச்சனான்னு என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி ADHD ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நீங்க தெரப்பி தரேன்னு நீங்க சொன்னீங்க. அதை பத்தி நம்முடைய நேயர்களுக்கும் தெரியணும் மேம். அதை பத்தி நம்ம பேசலாமா? கண்டிப்பா. ஓகே. ADHD தான் என்ன, ஆட்டிசம்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேர் அர்ச்சனா ராமன். நான் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். 2002 இதை பண்ணிட்டு வரேன். நான் வந்து UK ட்ரெயின்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். UKல வந்து கவர்மெண்ட்லயும் பிரைவேட் செக்டர்லயும் வேலை பண்ணியிருக்கேன். ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ADHD, ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் மற்றும் பல சில்ட்ரன்ஸ் ப்ராப்ளம்க்கு வந்து தெரப்பி தந்துட்டு வரேன். எங்க சென்டர் இப்போ வந்து முகப்பேர்ல இருக்கு. என்னோட கோல் என்னன்னா குழந்தைங்களை வந்து இண்டிபெண்டாவும் ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் அவங்க வளரணுங்கிறது தான். குழந்தைங்க ஹாப்பியா சந்தோஷமா வளர்றதை விட அந்த குழந்தைங்களுக்காக ஒரு அம்மா அப்பா வந்து எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையே வந்து டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்க வந்து தன்னோட சொந்த காலில் நின்றுட்டாங்க அப்படின்னா அம்மா அப்பாவெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளவு சந்தோஷமாயிடுவாங்க. அந்த வகையில நீங்க குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்க? எந்த வயசுல இருந்து இந்த ஆட்டிசம் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? அது ஓகே. நாங்க வந்து இதை டயக்னோஸ் பண்ண மாட்டோம். இதை டயக்னோஸ் பண்றவங்க பீடியாட்ரிஷியன்ஸ், டாக்டர்ஸ். ஆனா அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு தெரிய வரும். சோ அது வந்து நீங்க ஒரு வயசுல இருந்தே அந்த அறிகுறியை பார்க்கலாம். என்னென்ன சைன்ஸ் இருக்கும்னா, இப்போ ஆட்டிசம்க்கு வேற சைன்ஸ் இருக்கும், ADHDக்கு வேற சைன்ஸ் இருக்கும். ஆட்டிசம்னா அந்த குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது, சோஷியல் ஸ்மைல்னு ஒண்ணு சொல்லுவோம், அது இருக்காது. அதே மாதிரி அந்த வயசுக்கான டாய்ஸோட விளையாட மாட்டாங்க. சோ நம்ம வந்து லெகோ மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்தோம்னா அடுக்கி வைப்பாங்க, இல்ல கிரேயான்ஸ் அடுக்கி வைப்பாங்க. அதை கிரியேட்டிவா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியாது. மத்த குழந்தைங்க கூட பழக மாட்டாங்க. ஸ்பீச் இஷ்யூஸ் இருக்கும். அஸ் பேரண்ட்ஸ் நெட்ல போய் அடிச்சாங்கன்னா எந்தெந்த வயசுக்கு எவ்வளவு பேசணும், எத்தனை வார்த்தை பேசணும்னு இருக்கு. ஸ்பீச் இஷ்யூஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கையை ஃபிளாப் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ராக் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வந்து ஸ்பின் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல ஒரு சிலது இருந்தா கூட டாக்டர்ஸ போய் முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம என்ன மாதிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அதுக்கு வந்து தெரப்பி தந்து அவங்கள சரி பண்ண முடியும். ADHD குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா நின்னுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, துருன்னு ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இம்பல்சிவா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்கன்னா அந்த கவுண்டர்ல இருக்கிற அட்ராக்டிவ் ஐட்டம்ஸ் டக்குன்னு எடுத்து கீழே போட்டு உடைச்சிருவாங்க, இல்ல திறந்து பார்த்துருவாங்க. அதே மாதிரி யாராவது வந்து ஒரு குரூப்ல பேசிட்டு இருக்காங்கன்னா கிளாஸ் ரூம்ல மிஸ் வந்து
ஒரு ஆன்சரை சொல்லு அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க அப்படின்னா வெயிட் பண்ணாம டக்குன்னு ஆன்சரை பிளர்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், கவனக்குறைவு. ஒரு நீங்க பேரண்ட்ஸ் வந்து நெட்ல போய் அடிச்சாங்கன்னா எந்தெந்த வயசுக்கு எத்தனை நிமிஷம் அட்டென்ஷன் தரணும்னு இருக்கு. சோ அத்தனை நிமிஷம் அட்டென்ட் பண்ணாம ஒரு ஆக்டிவிட்டியில அட்டென்ஷன் இல்லாம எழுந்து ஓடி போயிருவாங்க. ஹோம் ஒர்க்கோ கிளாஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு இடத்துல உட்காந்து கவனமா அதை செய்ய மாட்டாங்க. அண்ட் செல்ஃப் டாக் நிறைய இருக்கும், மீனிங் ஃபுல்லா இல்லாத சில வேர்ட்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. another திங் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து கடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப பிரைட் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் வந்ததுன்னா பிரைட் லைட்ஸை பார்த்து இப்படி ஸ்குவிண்ட் பண்ணுவாங்க. சவுண்டு நாட் தீபாவளி பட்டாசு, ஒரு குக்கர் சவுண்டு, இல்ல ஒரு மாலுக்கு போறீங்க ஹேண்ட் ட்ரையர் சவுண்ட், இதெல்லாம் வந்ததுன்னா காது இப்படி பொத்திப்பாங்க, ஆட்டோ கார் சவுண்டுக்கெல்லாம். இது பேரு சென்சரி சிம்டம்ஸ். அப்படி இல்லைன்னா சில வகை க்ளோத்ஸ் தான் போட்டுப்பாங்க. எந்த க்ளோத்ஸ் நல்லா சாஃப்டா தோச்சி மெஷின்ல இருந்து வெளில வருதோ அதுதான் போட்டுப்பாங்க. ஸோ இந்த சென்சரி சிம்டம்ஸ் வந்து அக்ராஸ் தி பார்டர் பார்க்கலாம். ஆட்டிசம், ADHD மற்றும் சென்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைங்க. இதை தவிர இந்த 2 குழந்தைங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்னா ஃபீடிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அம்மா வீட்டுல என்ன சமைக்கிறாங்களோ அத்தனையும் சாப்பிட மாட்டாங்க, செலக்டிவா ஒரு ஃபுட்ஸ், சில ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நாம வந்து இது சொல்றது எல்லாமே வந்து எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சில குழந்தைகள் வந்து ரொம்ப சுட்டின்னு சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். அந்த துருதுருவுக்கும் இந்த சிண்ட்ரோமுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும்? ஏன்னா எல்லாருமே வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணி இது ஒரு டிஃபெக்ட்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். நமக்கு முதல்ல புரியணும் இல்லையா? நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, இது டிஃபெக்ட் தான்ங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க இந்த நான் சொன்ன ஒரு சில சிம்டம்ஸ் நீங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கான்ட்டு. Go to a child pediatrician, அப்படி இல்லைன்னா பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கிரீனிங்க்கு போனாலே அவங்க உங்க சில்ட்ரனை வந்து ஸ்கிரீன் பண்ணி சொல்லிடுவாங்க. டெஃபினிட்டிவ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது சில ஏஜுக்கு அப்புறம் தான் பண்ணலாம். ஆனா ஸ்கிரீனிங்லேயே கண்டுபிடிச்சி குழந்தை பேரு கூப்பிடுவாங்க. இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க சப்போஸ் குழந்தை பேர் ஆர்த்தின்னு வச்சுக்கோங்க, ஆர்த்தி அப்படின்னா குழந்தை பார்க்காம அது பண்றதே பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு கிளாசிக் சிம்டம். இந்த மாதிரி கிளாசிக் சிம்டம்ஸ் இருக்கும்போது ADHD இருக்கிற எனக்கு தெரிஞ்ச நிறைய 2-3 வயசு குழந்தைங்க நம்ம வந்து ஜல்லிக்கட்டு மாடை திறந்து விட்டா எப்படி டமாலன்னு ஓடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல நிக்காம அந்த வயசுல இருந்தே டக்குன்னு ஒரு மீட்டரை வந்துட்டு 1 செகண்ட்ல கவர் பண்ணிருவாங்க அந்த ஸ்பேனை. அந்த வயசுல அப்பா அம்மா வந்து பொம்மைங்க கொடுப்பாங்க விளையாடலாம் கூட அப்படின்ட்டு. அவங்க கூட விளையாடாம இங்க பாக்குறது அங்க பாக்குறது சீலிங்க பாக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க லேசா சிம்டம்ஸ்லாம் நோட். ஸ்பீச் டிலே மெயினா. ஸோ ஸ்பீச் டிலே இருந்து வார்த்தைகள் வரலாம். நிறைய பேர் என்ன அசியூம் பண்றாங்கன்னா பாய்ஸ்னா 4-5 வயசுல பேசுவாங்க, நம்ம அப்படியே விட்டுறலாம் அண்ட் தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. பட் அந்தந்த வயசுக்கான ஸ்பீச் வார்த்தைகள் பேப்லிங் இருக்கு, தாத்தா சொல்றது, அதுக்கப்புறம் 2 வார்த்தையை சேர்த்து பேசுறது, ஒரு சென்டென்ஸ் பேசுறது, இதெல்லாம் இல்லைன்னா ஒரு ஸ்கிரீனிங் போறதுல தப்பே இல்லை. ஸ்கிரீனிங் போனதுக்கு அப்புறம் டெஃபினிட்டிவ் டயக்னோசிஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி ஆயிடும் இல்லையா? டெஃபினட்டிவா இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் இப்ப பிளே ஸ்கூல்ல போட்டுடுறாங்க. பிளே ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப அப்சர்வன்ட். ஸோ பிளே ஸ்கூலும் ப்ரீகேஜி எல்கேஜி டீச்சர்ஸும் ஏதாவது கமெண்ட் அடிச்சாங்கன்னா மெயினா 3 கமெண்ட் அடிப்பாங்க. உங்க குழந்தைங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயோ பாக்குறாங்க, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பேச்சுல லேக் இருக்கு, இல்ல லஞ்ச் பாக்ஸ்ல சிலது ஒதுக்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் வேல்யூ தந்தீங்கனாலே அதுல இருந்தே நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு. இப்ப இது நீங்க சொல்றது வந்து இந்த ப்ரீகேஜி ஏஜ்ல 2-3 இல்ல 4 வயசுக்குள்ள அப்படின்னு. 4 வயசுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கல, சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது நல்லது, அதுக்கு தெரப்பி கொடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 வயசுல கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகுதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்றோம் இது எங்கேயோ தப்பா இருக்கே, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸியா இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியா? எந்த ஏஜ்ல கூட்டிட்டு வந்தாலும் தெரப்பி தரலாம் நானு. பட் நாங்க வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் பெட்டர் அப்படின்னா என்னன்னா 0 to 7 years கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டன் பீரியட்னா என்னன்னா பிரெயின் நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆகிற ஏஜ். ஸோ அந்த டைம்ல குழந்தைங்களை பிடிச்சா நல்லா வந்து எஃபெக்ட், தெரப்பி தர்றது கூட எஃபெக்ட் தெரியும். குழந்தைங்கள அழகா மோல்டு பண்ணிட்டு வரலாம். லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்லயும் நிறைய சில்ட்ரன் என்கிட்ட வராங்க. ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் வச்சிருக்கோம். ஃபார் 0 இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பினால என்னன்னா சைல்ட்ஹுட் அடல்ட்ஸ்க்கு என்ன ஆக்குபேஷன்னா காலைல எழுந்து குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, அவங்களே இண்டிபெண்டா டாய்லெட்டிங் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது அடல்ட் ஆக்குபேஷன்ஸ். சில்ட்ரனோட ஆக்குபேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளே, எஜுகேஷன், லேர்னிங்கு,
அவங்களே இண்டிபெண்டா டாய்லெட் பண்ணிக்கிறது, சாப்பிட்றது, இதெல்லாம். ஸோ சின்ன வயசுல இந்த கோல்ஸ் எல்லாம் எய்ம் பண்ணுவோம். கொஞ்சம் வயசாச்சுன்னா, சப்போஸ் ஒரு 8-9 இயர்ஸ் மேல குழந்தைங்க வந்தாங்கன்னா, இண்டிபெண்டா அவங்க எப்படி ஸ்கூல் பேக் பேக் பண்ணிக்கலாம், இண்டிபெண்டா அவங்க புக்ஸ் ஏரியாவை எப்படி வச்சுக்கலாம், மெமரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதே மாதிரி கோல்ஸ் மாறும் ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு 10 வயசு 15 வயசுக்கு மேலனா என்னோட கோல்ஸ் என்ன இருக்கும்னா, அப்பா அம்மா டைமுக்கு அப்புறம் அந்த குழந்தை இண்டிபெண்டா சொசைட்டில எப்படி ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் ஸ்கில்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், ஒரு பஸ் பிடிச்சி எப்படி A to B சேஃபா போறது, செக்ஷுவலி அந்த குழந்தை எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க மேல நிறைய பேர் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எப்படி ப்ரொடெக்டடா வச்சுக்கிறது, அதே மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் கூட எப்படி பழகணும்னு இவங்களுக்கு தெரியாது. மேம், ADHD குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை ஆட்டிசம் குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம சொல்றது நம்ம நினைக்கிற சிம்டம்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்றாங்க? மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வருதுன்னா, குழந்தைங்க ஒரு இடத்துல உட்காராம நகர்ந்துட்டே இருக்காங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்னன்னா, அட்டென்ஷன் கம்மியா இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது கவனக்குறைவு, விளையாடும் போதோ, ஒரு பசில் பண்ணும் போதோ, இல்ல ABC கத்துக்கும் போது, ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க் பண்ணும்போது அட்டென்ஷன் கம்மியா இருக்கு. மூணாவது ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்பீச்ல ஒரு கிளாரிட்டி இல்லை. அது வந்து காமன் ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது வந்து வீட்டுல சமைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பச்சை காய்கறி பழங்கள், அதாவது ஒரு துண்டு வெள்ளரிக்காயோ, ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் இல்ல பனானா, ஏதாவது நல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது தந்தாங்கன்னா சாப்பிடாம ஈஸியா இருக்கிற சாப்பாடு பொருள், முறுக்கு, சிப்ஸ், பிஸ்கெட் இதெல்லாம் கடிச்சு முழுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல குழைச்ச சாப்பாடு, காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்ச சாம்பார் சாதம், இல்ல தயிர் சாதம், பருப்பு சாதம், இது மாதிரிதான் சாப்பிடுறாங்க. சூ பண்ணி சாப்பிடுறது வேண்டியதை சாப்பிடுறது இல்ல. அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, சென்சரி இஷ்யூஸ் இருக்கு. அதாவது வந்து பிரைட் லைட்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்து கொஞ்சம் அப்படி பண்றாங்க. சில டெக்ஸ்டர் க்ளோதிங் தான் போட்டுக்கிறாங்க. இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்க தெரியல, அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. மெயினா வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. கோவம் சட்டுன்னு வந்துடுறது, இல்ல வந்துட்டு மெல்ட் டவுன் இல்ல டான்ட்ரம் நிறைய நேரம் இருக்கு. தரையில விழுந்து அழுது புரண்டு அவங்கள சமாளிக்கவே முடியாத வரைக்கும் அழறாங்க. இது தவிர பாத்தீங்கன்னா, அவங்களால வந்துட்டு சில குழந்தைங்க டூ வாக் பண்ணுவாங்க, அதாவது வெறும் அந்த பாதத்துல மட்டும் நடப்பாங்க. ஏன்னா கால்ல வந்து மத்த சாமான் பட்டுதுன்னா அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இருக்கும். லேர்னிங் டிஃபிகல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்தந்த ஏஜ்ல கிளாஸ் ரூம்ல என்ன சொல்லி தராங்களோ அந்த குழந்தைங்களால கோப் பண்ண முடியல. சோ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல்ல குழந்தைங்க ரைம்ஸ் கத்துக்கணும், ABC கத்துக்கணும், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்றது இல்ல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூஸ். சோ வாயால சில குழந்தைங்க சொல்லிடுவாங்க, ஆனா அந்த பேனாவை பிடிச்சி எழுத வராது. சோ இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட. இப்ப இங்க வந்தாச்சு, இந்த தெரபிக்கு வந்தாச்சு அப்படின்னா ஒரு டியூஷன் மாதிரியா? இல்ல, டியூஷன் இது வேற. இதுக்கு வந்து நாங்க 4.5 வருஷம் பேச்சுலர்ஸ் படிப்போம், 3 வருஷம் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு ஃபைனல் இயர் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷலைசேஷன், நியூராலஜி, பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு பண்ணுவோம். இதை தவிர மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதுலயும் வந்து பீடியாட்ரிக்ஸ் ஃபோக்கஸ்ல பண்ணிட்டு சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் நிறைய பண்ணுவோம். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ராப்ளமோட ரூட் காஸை கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற சில்ட்ரன், அதாவது துருத்துருன்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னன்னா, வெஸ்டிபுலர் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கும். அவங்க பிரெயின் அண்ட் பாடி மூவ்மெண்ட் அதிகமா தேடும். சோ அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைங்களுக்கு அட்வான்ஸ் தெரப்பி, சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி அப்படின்னு அமெரிக்கால ஒரு தெரப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தெரப்பியை கொடுத்தோடனே அந்த குழந்தைங்களோட துரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா என்ன செய்யணுமோ அவங்களால செய்ய முடியும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் குழந்தை மாறுபடும் இல்லையா? அவங்க கிராஸ் பண்ணிக்கிறதுலயும் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுனாலையும் எவ்வளவு சீக்கிரம் அவங்களால பண்ண முடியும், இல்ல எவ்வளவு டைம் எடுக்கும்? இது வந்து நியூரோலாஜிக்கல் மேக்கப் ஆஃப் த சைல்டையும் பொறுத்து இருக்கு. எவ்வளோ, அதாவது வந்து இது பிரெயினும் நரம்பு சம்பந்தப்பட்டதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு லைன்ல நடக்க சொல்றோம்னு வைங்களேன், அடிப்பிரதட்சணம் மாதிரி, அது வந்து பேலன்ஸ்ன்னு ஒரு ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணுது. அதே அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கேட்டிங் சொல்லி தரும், அது X நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எடுக்கும். அதுவும் மெயினா பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது தான். அதே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல எல்லாம்
கிழக்கூத்தாடிகள் இருப்பாங்க, ஆமா ஒரு கயிறுல நடப்பாங்க, அதுவும் அட்வான்ஸ் லெவல் பேலன்ஸ் ஸ்கில் தான். சூப்பர். சோ அது நடக்கிறதுக்கு எத்தனையோ மாசம் ஆகும். சோ அப்போ நாங்க அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வரும்போது பிரெயின் அண்ட் பாடி மாறிக்கிட்டே வரும். மேம் கலர்ஃபுல்லா இருக்கு இந்த விளையாட்டு சாமான், இதெல்லாம் என்ன மேம் இது? சோ குழந்தைங்களோட ஆக்குபேஷன் பிளே இல்லையா? ஆமா. நியூரலாஜிக்கல் கோல்ஸ் நாங்க பிளே மூலமா ஹைட் பண்ணி நான் வந்து தெரப்பி தருவேன். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு குழந்தை போடும்போது ஐ டு ஹேண்ட் கோஆர்டினேஷன் ஒரு நியூரோ ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. அது டெவலப் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங். இது கையில மாட்டிக்கணும், அத கால்ல மாட்டிக்கணும், குழந்தை குப்புற இருக்கும். ஸ்விங் பண்ணிட்டே அது பண்ணும்போது வெஸ்டிபுலர் ஆக்யூலர் ரிஃப்ளெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பொருளை இப்படி ட்ராக் பண்றோம் இல்லையா, மிஸ் வந்து போர்ட்ல எழுதும்போது நம்ம தலையை இப்படி ஓரளவுக்கு தான் திருப்புவோம், கண்ணாலே ட்ராக் பண்ணிடுவோம் அந்த ஃபுல் போர்ட்ல. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இம்மெச்சூரா இருக்கும். சோ இந்த மாதிரி கேம்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகும். ஓ சூப்பர். கை ஃபுல்லா நிறைய என்னென்னமா வச்சிருக்கீங்களா? இது வந்து பைட் பிளாக்ஸ், பைட்டிங்க்கு சொல்லுவோம். குழந்தைங்க நிறைய பேருக்கு ஜா ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஒழுங்கா சாப்பாடை கடிக்க முடியாது, ஸ்பீச்சும் அதனால வராது. சோ இந்த தடி பிளாக்ல இருந்து ஆரம்பிச்சு இதோ மெல்லிஸ் பிளாக் வரைக்கும் போவோம். இப்படி வந்து வச்சு கடிச்சு குடிக்க சொல்லுவோம். சோ அப்படி 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணி அப்புறம் எடுப்போம். இது வந்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ்ல டிஃப்ரெண்ட் கோல்ஸோட வச்சு நாங்க பண்ணுவோம். இது வந்துட்டு பஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட் மாதிரி, இதை அழுத்தி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எதையும் தொட பிடிக்காது, இல்ல ஜாஸ்தி போய் தொடுவாங்க, ஷேவிங் ஃபோம இல்ல வந்து சோப்போட விளையாடிட்டு இருப்பாங்க. என்கிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப மாசம் வந்து குதிக்கால்ல தான் நடப்பான். அவனுக்கு வந்து ஏன் அப்படின்னா மண்ணு பிடிக்காது, கல்லு பிடிக்காது, வெறும் கால்ல. அவனோட பிரெயின் அது ரொம்ப ஒரு சின்ன மண்ணை கூட 1000 முள்ளு குத்துற மாதிரி அவனுக்கு ஃபீலிங் வரும். 3 வயசு குழந்தை. இந்த மாதிரியே 5 வயசு வரைக்கும் இருந்தோம். ஃபைனலா இது மேல இதெல்லாம் கால்ல போட்டு நாங்க தெரப்பி தந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர்ட் மேட்ஸ், இது பாத்தீங்கன்னா முள்ளு மாதிரி இருக்கும், இது பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமா இருக்கும், அப்புறம் இது பாத்தீங்கன்னா வரி வரியா இருக்கும். இந்த மாதிரி மேட்ஸ் மேல எல்லாம் நடக்க வச்சு அந்த இப்படி நடந்துட்டு இருந்த குழந்தை பட்டையா நடக்க ஆரம்பிச்சு. சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் அந்த கான்பிடன்ஸ் வந்ததுனால கோயில்ல அவனால நடக்க முடிஞ்சது மண்ணுல. அது மட்டும் இல்ல, டெய்லி பைக்ல வந்து டெய்லி அவங்க அப்பாவை ரவுண்டு கூட்டிட்டு போங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கிளினிக் வந்த புதுசுல இந்த ஒரு டைல இப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஏன் நகர்லன்னு. அது என்னன்னா காதுக்குள்ள வெஸ்டிபுலர் ப்ராப்ளம் அவனுக்கு இருந்ததுனால அவனுக்கு கான்பிடன்ஸ் இல்ல, விழுந்துருவோமோன்னு பயம், நியூரலாஜிக்கல் பயம். இது ஆட்டிசம் இருக்கிற குழந்தை. அதுக்கப்புறம் எல்லாத்து மேலயும் சர்ஃபேஸ் மேல நடக்க வச்சு, ரியல் லைஃபா ரோட்ல நடக்க வச்சு, மண்ணு மேல நடக்க வச்சு, கல்லு மேல நடக்க வச்சு, ஃபைனலா அந்த சிஸ்டம், டாக்டைல் சிஸ்டமே மெச்சூர் ஆச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகும், இது வைப்ரேட் ஆகும். நிறைய குழந்தைங்க சாப்பாடை வாயில எடுத்து எவ்வளவு சாப்பிடுறோம்னு தெரியாம அள்ளி 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 போட்டுப்பாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு வாயில எந்தெந்த ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகாததுனால. சோ பல்லு இங்க இருக்கு, டங் இங்க இருக்கு, சீக் இங்க இருக்குன்னு தெரியாது. இதை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு அவேர்னஸ் கொண்டுருவோம். வாயில வந்து மெசாஜஸ் மாதிரி தந்து, அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரிப்டா இருக்கு, டெக்ஸ்டர் மாதிரி, லேஸ் சிப்ஸ் மாதிரி வரி வரியா. அது அந்த குழந்தை வாயில போகும்போது கம் சென்சிட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கும். நிறைய குழந்தைங்க பிரஷ் உள்ள போட்டு பிரஷ் பண்ண விட மாட்டாங்க. இதை வச்சு நம்ம தெரப்பி தரும்போது அந்த குழந்தைங்க வந்து உள்ள மெதுவா டூத் பிரஷ், ஃபிங்கர் எல்லாம் அலோவ் பண்ணி நிறைய வெரைட்டி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த டெக்ஸ்டர் பழகிறதுனால. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜா ஸ்ட்ரென்தனிங்க்கு. சோ இது இப்படி போட்டு நான் காமிக்கிறேன். கைக்கு பைசெப்ஸ் எடுக்கிற மாதிரி இதை வாயில போட்டு அப்படி கடிச்சோம்னா இதுல வேரியஸ் கிரேட்ஸ் இருக்கு, சின்னது பெருசு அப்படி இப்படி ஆக்கிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஜா வந்து ஸ்டேபிள் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான டிவைஸ் இது. நிறைய இருக்கு மேம். இது என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குங்க. இது வந்து ஓரல் மோட்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீடிங்கும் ஸ்பீச்சும் அஃபெக்ட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்ன் எப்படின்னா, இது வந்து பீச்ல வாங்கலாம். இப்ப நான் அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சீக்ஸ் இப்படி போயிட்டு வரும், என்னோட லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், என்னோட சாஃப்ட் பேலட்
இந்த ஏரியா வந்து மேல போயிட்டு வரணும். இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஸ்பீச் சவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஃபீடிங்க்கும் ஹெல்ப் ஆகும். மோட்டர் பிளானிங்னு ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு அவங்க வாய் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பிரெயின் ஒழுங்கா பேசாது வாய்க்கு. சோ அந்த மோட்டர் பிளானிங்காக நாங்க இந்த மாதிரி ஒரு 8 to 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல வச்சிருக்கோம். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. சோ அந்த குழந்தைங்க பாஸ் ஆயிட்டே வருவாங்க. ஒவ்வொரு லெவல் ஹார்ன் பண்ண பண்ண ஒவ்வொரு ஸ்கில் வரும். அது வந்து உங்க மனசுல பதிஞ்சிரும், அதுக்கப்புறம் மாறாது. ஹார்ன்ல இருந்து மெயினா அவங்களுக்கு ஹார்ன் ஊதி விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அண்டர்லைன் ஸ்கில் நாங்க கோல் என்ன அச்சீவ் பண்றோம்னா ஃபீடிங் அண்ட் ஸ்பீச் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து பேரு ஸ்ட்ராஸ். இந்த மாதிரி ஒரு 8 to 10 ஸ்ட்ராஸ் இருக்கு. இதுல ஈஸில இருந்து டிஃபிகல்ட் ஸ்ட்ரா இருக்கு. இது ஈஸி ஸ்ட்ரா, ஏன்னா இதுல வளைவு நெளிவு அவ்வளவு இல்ல. அந்த குழந்தை சீக் மசில்ஸ்ல அவ்வளவு எஃபர்ட் போட வேண்டாம். இந்த ஸ்ட்ரால ஜூஸ் உரியணும்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா சுழிஞ்சிருக்கு. இது கூட கஷ்டமான ஸ்ட்ரா. இந்த மாதிரி கிரேடட் ஸ்ட்ராஸ் இருக்கு, ஈஸி டு டிஃபிகல்ட். இதுவும் வாயில ஒர்க் பண்றதுக்கான ஒரு இதுதான். இப்போ இது தெரப்பின்னு குழந்தைங்க வராங்க, இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, எனக்கு வேணும்னு அடம் பிடிக்காத குழந்தைங்க? கண்டிப்பா பிடிக்கிறாங்க. ஆனா நிறைய குழந்தைங்க அடம் பிடிக்கல. சில குழந்தைங்க மட்டும் 1-2 கையில கொடுத்து அனுப்பிச்சிருவோம். இல்லன்னா சில கடைகளே கிடைக்குது, பேரண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நைஸ். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்கும்போது. இல்ல இவ்வளவு கலர்ஃபுல்லா குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க இந்த ஜா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, ஃபீடிங், சக்கிங், ஸ்வாலோயிங், ஃபீடிங், ஸ்பீச் எல்லா கோல்ஸும் இதுல ஆடும். ரொம்ப நேரமா இது ஓவர் கோட் மாதிரி கையில வச்சிருக்கீங்க, என்னது இது? இது பேர் வந்து பாடி சாக்ஸ். இந்த ஓப்பனிங்குள்ள ஒரு குழந்தை உள்ள போயிட்டு கை காலை இப்படி போட்டுப்பாங்க. இது போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த துணியில வந்து ஒரு இழுப்பு, எலாஸ்டிசிட்டி இருக்கும். சோ அந்த எலாஸ்டிசிட்டி என்ன பண்ணும்னா குழந்தைங்கள உடம்ப தள்ளி விடும் ஜாயிண்ட்ஸ். நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ரிஸ்ட், அவங்க காலு, பம் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. இது தெரியாததுனால என்ன பண்ணுவாங்க, செவுத்துல போய் ஓடி தொட்டுட்டு அங்க போய் தொட்டு இங்க தொட்டுட்டு, இல்ல எழுதும் போது பென்சில ரொம்ப அழுத்தி எழுதி லட்டு உடையிற வரைக்கும், இல்லன்னா கிளாஸ் ரூம்ல வந்து ஏதாவது எடுத்து இப்படி 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 பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாடி சாக்ஸ் போட்டு விட்டோம்னா அந்த அவங்க ஜாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வரும். சோ இது ஒரு அடாப்டிவ் டிவைஸ். இதுவுமே இம்போர்ட் பண்ணதுதான். சூப்பர். இது பேரு ஒரு டாங் இல்ல ட்வீசர். இது மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென்ட் இருக்கும். நிறைய குழந்தைங்க எழுதாம இருக்கிறதுக்கு வீக் மசில்ஸ் தான் காரணம். ஆஸ் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நான் ஃபைன் மோட்டர் கண்ட்ரோல்னு ஒன்னு ஒர்க் பண்ணுவேன். கையில நிறைய மசில்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாங்ஸ் போட்டுட்டு ஒரு சின்ன பந்தையோ இல்ல ஒரு பாம்பாமையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணா இங்க இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த 3 விரல் தான் எழுதி பழகுற விரல். சோ நாங்க as OTs அண்டர்லைன் கோல்ஸ் டார்கெட் பண்ணா எழுதுறது தானா வந்துரும். சோ இந்த ஃபிங்கரை வந்து இத வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். விளையாட்டு மாதிரியே குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஸ்கில் எல்லாம் கத்து கொடுத்துறீங்க. சூப்பர் மேம். இது ஒரு ஸ்விங் யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. இந்த ஸ்விங் எப்படின்னா காலை இப்படி உள்ள போட்டுட்டு 2 காலை இங்க போட்டு கையும் போட்டு குழந்தை குப்புறப்படுக்கும். இதுவுமே வந்து ஆட்டிசம், ADHD, சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வச்சு நாங்க தெரப்பியை கொடுப்போம். இதுல ஒன் ஆக்டிவிட்டி அப்படின்னா குழந்தை உட்காந்துட்டு கீழே இருக்கிற பந்தை பொறுக்கி ஒரு டபுல போடலாம். அப்போ விஷுவல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஹேண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ்ன்ற ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அட்டென்ஷனும் இதுல டார்கெட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து இங்க இருக்கிற வீக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கிளாஸ் ரூம்ல அங்க அப்ரைட்டா உட்காருவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து இப்படி குனிஞ்சு உட்காருவாங்க, இல்ல டெஸ்க்ல இப்படி படுத்துக்குவாங்க இல்லையா? அது ஏன்னா இங்கேருந்து இருக்கிற மசில்ஸ் வீக்கா இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அம்மா அப்பாவும் கூட இருக்கலாமா? இருக்கலாம். பட் சில குழந்தைங்க அம்மா அப்பா இருந்தா ஆக்ட் அவுட் பண்ணுவாங்க, தேவையில்லாம கத்துவாங்க. அந்த மாதிரி எந்த ஓபன் டோர் பாலிசி. ஓகே. சோ யார் வேணாலும் உள்ள வந்து பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம். பட் எந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் இருந்தா வேற மாதிரி நடந்துக்கிறாங்களோ நாங்க வந்து அலோவ் பண்றது இல்ல. அதே அவங்களுக்கு நல்லதுதான். ஆனா சொல்லிருவோம் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து இன்னொரு ஸ்விங். நான் உட்காந்து காமிக்கவா? சோ இதுல வந்துட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி உட்காந்து ஸ்விங் பண்ணணும். ஓகே. சோ இந்த மாதிரி உட்காந்து நம்ம ஸ்விங் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அந்த குழந்தை அந்த ஸ்விங்கை விட்டுட்டு கீழே போய் ஒரு பொருள் அப்படி குனிஞ்சு எடுத்து போடும்போது நிறைய மசில் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் வந்து இந்த ஸ்விங்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். வெஸ்டிபுலர் டார்கெட் பண்ணலாம், ப்ரோப்ரியோசெப்ஷன் டார்கெட் பண்ணலாம்,
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆட்டிசம், ADHD, டவுன் சிண்ட்ரோம், CP நிறைய குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இந்த ஹர்டில்ஸ் எதுக்குன்னா, இந்த ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ்னு ஒண்ணு பண்ணுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஹர்டில்ஸ்ல குதிக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய நியூரலாஜிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பைலேட்ரல் கோஆர்டினேஷன், போத் லெக் டுகெதர் ஜம்பிங், அதே மாதிரி மோட்டர் பிளானிங்னு ஒரு ஸ்கில் வந்து டார்கெட் ஆகும். இந்த ஹர்டில்ஸ் பண்ணும்போது நிறைய குழந்தைகளுக்கு வந்து டிஸ்பிராக்சியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, DCD அப்படின்னு. அதாவது கிளம்சியா இருப்பாங்க, கீழே விழுந்துருவாங்க, இல்ல எழுத்து சரியா இருக்காது, இல்ல ஸ்பூன் சாப்பிட்டு இருக்கும்போது கீழே போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து பாடிக்கும் வாய்க்கும் சிக்னல்ஸ் ஒழுங்கா சொல்லாது, நீ இதுதான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லாது. சோ அந்த ப்ராப்ளம் பேரு பிராக்சிஸ். சோ இந்த மாதிரி ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் தரும்போது அந்த பிராக்சிஸ்ன்ற ப்ராப்ளம் தானாவே கரெக்ட் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கறது இல்ல. ஆட்டிசம்க்கு மருந்துங்கிறது கிடையாது. சில பேர் டயட்ல வந்துட்டு கரெக்ட் பண்றாங்க ஓரளவுக்கு. இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க இல்ல இந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து சில பேர் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி சில பேர் கொஞ்சம் அப்படி கூச்சத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணாம உடம்பு கொஞ்சம் ஸ்டவுட் ஆயிடும். அதுக்கு ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? என்ன சொல்றீங்க பேரண்ட்ஸ் கிட்ட? என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து ஒயிட் ஃபுட்ஸை கட் பண்ணிருங்க. மைதா, குளூட்டன் இருக்கிற சாப்பாடு, சுகர்ஸ், இட்லி தோசை எல்லாம் நீங்க வந்து ஹோல் கிரெயின்ஸ்ல, அது என்ன தானியம் சொல்லுவோம், ஃபுல் தானியம், சிறுதானியங்கள்ல சாக்லேட்ஸ், சுகர்ஸ் கொடுக்கறத நிறுத்தினாலே இந்த நிறைய ஆக்டிவிட்டி, தெரப்பி எடுக்கிறது தவிர ஒரு ½ டெய்லி பார்க்ல போய் அவங்கள ஆட வேணுங்க. அதே நான் பார்க் தெரப்பி எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து எந்த ஸ்கூல்ல PT ஜாஸ்தி தராங்களோ, PT பீரியட் எங்க இருக்கோ அங்க ஜாஸ்தி சேருங்க இந்த குழந்தைங்களை. ஏன்னா ரிசர்ச் என்ன காமிக்குதுன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 5 நிமிஷமாவது குழந்தைங்களுக்கு மூவ்மெண்ட் தேவை. இப்ப நம்ம எல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு காலையில 20 நிமிஷம் ரீசஸ், அதுக்கப்புறம் 1 hour லஞ்ச், அதுக்கப்புறம் திருப்பி PT பீரியட் டெய்லி இருக்கும். இப்ப அதெல்லாம் அறவே கட் பண்ணியாச்சு முக்காவாசி ஸ்கூல்ஸ்ல. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, வீட்லயும் குழந்தை காலையில உட்காந்துருக்கணும், ஸ்கூல் பஸ்லயும் உட்காரணும், ஸ்கூல்லயும் உட்காரணும், சாயந்தரம் வந்தா ஹோம்ஒர்க்லயும் உட்காரணும். இது நார்மல் ஹியூமன் டெவலப்மெண்டே கிடையாது, சப்போர்ட் பண்றது இல்ல. சோ அதனால அது ஒண்ணு. மூணாவது வந்துட்டு நல்லா விளையாட விடுங்க சாயங்காலம். இதுதான். அது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும், இந்த உடம்பு எடை போடுறதும் கம்மியாகும். இப்ப இங்க வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்க சொல்லி கொடுத்தா கூட பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? ஏதாவது கைட் பண்ணுவீங்களா? அவங்களோட மோட்டிவ் ஜாஸ்தி பண்ணும், அவங்களோட மனநிலையை மாத்தணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவீங்களா நீங்க? எஸ், டெஃபினெட்லி. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, நம்ம பேரண்டிங் ஸ்கில்ஸ்னாலதான் ப்ராப்ளம் ஒன்று. The one thing I want to say is, பேரண்ட்ஸ், அப்பா அம்மா நீங்க எக்ஸலண்ட் பேரண்ட்ஸ். நான் வந்து காஃபி மார்னிங்ஸ் அப்படின்னு பண்றேன். அது வந்து நீங்க சாட்டர்டேஸோ சண்டேஸோ நம்மளுக்கு கன்வீனியன்ட் டைம்ல ஒரு சின்ன குரூப் வச்சு பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் குரூப் மாதிரி, அதுல பேரண்ட்ஸ் அவங்க ப்ராப்ளம்ஸை பத்தி பேசலாம், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ஃப்ரீயாகவும் டிப்ஸ் கொடுக்கலாம். நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, உங்க குழந்தைங்க கம்ப்ளீட்லி புரோக்கன் இல்லை. உங்க குழந்தைங்க ஒரு சின்ன வித்தியாசமா இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்கள வந்து ஈஸியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய அடாப்டேஷன்ஸ் கொடுத்து, அவங்க டீச்சர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணி, அவங்க ஸ்கூலை கோச் பண்ணி, உங்களை கோச் பண்ணி, அவங்க வேர்ல்டை வந்து நம்ம அவங்கள இண்டிபெண்டா அழகா ஆக்கலாம். மூணாவது வந்து மைண்ட்ஃபுல் பேரண்டிங் அப்படின்னு ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பேரண்ட்ஸ் எப்படி நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப அழறாங்க அப்படின்னா, ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளோட மூடை நம்ம ரெகுலேட் பண்ணாலே, நம்மளை காமா வச்சுக்கிட்டாலே, அந்த குழந்தைங்க நம்ம எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அவங்களும் வந்துட்டு காமா இருக்க கத்துப்பாங்க. ஸோ மைண்ட்ஃபுல் பேரண்டிங் நான் நெட்லயும் நடத்துறேன், நான் வந்து இன்பர்சன் நம்ம கிளினிக்லயும் பண்றோம். நீங்க அதையும் வந்து கத்துக்கலாம். மேம், இது வந்து வளைஞ்சு இருக்கு. இப்ப நம்ம அந்த ரவுண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இதுல வந்து நிறைய இந்த இது இருக்குல்ல, இது என்ன தெரப்பி மேம்? இது வந்து குழந்தைங்களுக்கு பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 2 கோல். ஒண்ணு வந்து டாக்டைல், அதாவது வந்து அந்த தொடு உணர்ச்சியில பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க. இங்க ஹெவி முள்ளு, இங்க மொட்டையா இருக்கு, இங்க வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். செகண்ட் வந்து குழந்தைங்களுக்கு பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலே இன்னும் 4 ஸ்கில் வந்துரும்.
மேம் இதெல்லாம் அவங்க பொறுத்துக்குவாங்களா? இவ்வளவு முள்ளா இருக்கு இதெல்லாம். மெதுவா பொறுத்துக்குவாங்க. நான் அதுக்குதான் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு டைம் சிலதை எடுத்துருவேன். ஓகே. முக்காவாசி பொறுக்கலாம் அந்த ரெட் தவிர. ஓ நைஸ். மேம் இது நாம பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா பண்றீங்க. லைஃபே பேலன்ஸ் பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இந்த பேலன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸும் கண்ணுக்கும் கனெக்ஷன் நர்வ்ஸ் இருக்கு. ஸோ விஓஆர்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. அது படிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃப்ளெக்ஸ். போர்டை ட்ராக் பண்றதுக்கு, பார்த்து எழுதுறதுக்கு, அது எல்லாமே. ஸோ இந்த ஒரு அண்டர்லைன் ஸ்கில்ல டார்கெட் பண்ணி நிறைய மீதி கிளாஸ் ரூம் அண்ட் ஹோம் ஸ்கில்ஸை கோல்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். சூப்பர் மேம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் வருது. பேலன்ஸ் பீம். இதுல ஒண்ணுத்துல இன்னொன்னு 2 கால் வச்சு குதிக்கலாம். ஓகே. சைடு டு சைடும் குதிக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எல்லாமே இம்போர்ட் பண்ணது தான் மேம். ஓகே. சோ நான் யூகே இல்ல யுஎஸ்ல இருந்து இந்த எக்விப்மெண்ட் தயாரிக்கிறவங்களே, சென்சரி இன்டகிரேஷன் எக்விப்மெண்ட் தயார் பண்றவங்க கிட்ட இருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணி மத்த தெரப்பி நாம போய் பாக்குறதுக்கும் இங்க உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன யூனிக்னஸ் இருக்கு? என்ன யூனிக்னஸ்னா, நான் ஃபர்ஸ்ட் பிளேவே மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது கோல்ஸ் வச்சு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவேன் நான். ஸோ தட் இஸ் ஒன் திங். தேர்ட்லி இண்டிபெண்டன்ட் லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி தருவேன். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ்னா எப்படின்னா, குழந்தை அவங்க புக் பேக் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறது, ஒரு கொஞ்சம் வயசான குழந்தை ஒரு பிரெட்ல அப்பா அம்மா வீட்டுல இல்லைன்னா அவங்களே ஜாம் போட்டு சிம்பிளா ஒரு சாண்ட்விச், கோல்ட் சாண்ட்விச்சும் ஒரு டீயும் எப்படி பண்ணிக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி டாய்லெட்டிங் ஸ்கில்ஸ், வயசுக்கு வர பொண்ணுங்க அவங்க பேடை எப்படி வச்சுக்கணும், அந்த லீக் ப்ரூஃபா எப்படி என்ன பண்றது அப்படின்ட்டு ஹோலிஸ்டிக்கா அவங்க எப்படி வாழலாம், அவங்க டைம்க்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி வாழலாம். இதை தவிர நான் யூனிக்கா என்ன பண்ணுவேன்னா, ஹோம் ப்ரோக்ராம் ஸ்கூல் ப்ரோக்ராம் தருவோம். டீச்சர்ஸ் நிறைய பேர் ஸ்கூல்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க இந்த ப்ராப்ளம்ஸோட. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி என்னென்ன எக்விப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எப்பப்ப பிரேக் தரணும், எங்கெங்க சீட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு எப்படி பாடத்தை நடத்தணும். அண்ட் எக்ஸாம் 1 hour ஒரு குழந்தைக்கு மேத்ஸ் எக்ஸாம்னா அது எத்தனை நிமிஷமா குறைக்கணும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும். இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ரூம் அடாப்டேஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய சக்சஸ்ஃபுல்லா ஸ்கூல்ல த்ரைவ் பண்ண வைப்போம். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வெளியில எடுக்கப்பட்டாங்க ஃபார் certain reasons. அவங்க ஸ்கூலோட லியேஸ் பண்ணி அவங்க ஸ்கூல்ல எக்ஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு கொடுத்ததுல இருந்து அந்த இங்க தெரப்பி கொடுத்து அதுவும் பண்ணி அந்த குழந்தை ஸ்கூல்ல சக்சஸ்ஃபுல்லா இன்டகிரேட் ஆயிட்டான். சூப்பர் சூப்பர். சோ இதெல்லாம் தான் மேம் வேணும். இப்போ நம்ம என்னன்னா குழந்தைங்களை ரொம்பவே பாடுபடுத்துறோம். ஏன்னா ஒண்ணுதான் 1 2 அப்படிதான் இருக்கு குழந்தைங்க. அவங்க எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆயிடணும், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வரணும். முதல்ல அம்மா அப்பாவுக்கு அந்த மனநிலை மாறணும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறது நம்ம அதை நினைச்சுதான் பண்றோம். பட் இருந்தா கூட குழந்தைங்களா வளர விடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைங்கள இனிமே அவங்க பத்திரமா பாத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் அவங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்குங்கிறது உங்களுடைய பேச்சுல இருந்து எனக்கு நல்லாவே தெரியுது. மேம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரெயின் ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கெல்லாம் கூட நீங்க ஆஃப்டர் ஆப்ரேஷன் நீங்க ட்ரீட்மெண்ட் தரேன். அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மேம்? நியூரலாஜிக்கல் தெரப்பி தருவேன் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ். நான் ஒரு 20 வருஷம் அடல்ட் அண்ட் சில்ட்ரன் பிரெயின் இன்ஜுரி யூனிட்ல யூகேல வேலை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பிரெயின் இன்ஜுரிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் போயிடும். மெயினா கையெல்லாம் இப்படி ஆயிட்டு வர ஆரம்பிக்கும். செகண்ட் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ். நிறைய குழந்தைங்க டியூப்ல இருந்து வெளில வருவாங்க, டியூப் போட்டிருப்பாங்க, ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மூணாவது அவங்களுக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்காது. அதாவது அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், மெமரி, எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ், குளிக்கிறது எப்படி, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது எப்படி, பல்லு தேய்க்கிறது எப்படி, எல்லாமே அவங்க பிரெயின்ல அந்த ஆக்டிவிட்டிஸ் முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கு நான் காக்னிட்டிவ் தெரப்பிஸ் அப்படின்னு ஒன்று தரேன். ஸோ திருப்பி அந்த பர்சன் ஹேண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு இருக்கு, லேச்சஸ் போர்டு. இது இந்த ஹேண்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்றதுக்கும் எவ்ரிடே யூஸ். நிறைய பேர் வீட்டுல இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த போர்டு இது இப்படி திறந்து இந்த டோரை திறக்கிற இந்த மாதிரி. ஸோ வயசானவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், யங் பீப்புளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி
பிளேட் லேன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு ஹேண்ட் எக்ஸசைசஸ். அப்புறம் வந்துட்டு தெரபேண்ட் ஒன்று இருக்கு, அதை வச்சு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அந்த கையை திருப்பி எப்படி குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், அந்த கையை திருப்பி எப்படி வண்டி ஓட்ட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விஷுவல் ரீஹாபிலிட்டேஷன் பண்றோம் நாங்க. இங்க விஷுவல் பெர்செப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய அதுக்கும் எவ்ரிடே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது பண்ணுவோம். அட்டென்ஷன் ட்ரைனிங் தருவோம் கொஞ்சம் கொஞ்சமா, 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் கவனம் இம்ப்ரூவ் பண்றது, 5 minutes மெமரி ட்ரைனிங் கொடுப்போம். அவங்க வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரி போச்சான்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சம்திங் கால் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது ஒரு பிரெயினோட ஒரு பீஸை வெட்டி போட்டுட்டா கூட மீதி பாகங்கள்ல கரெக்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து கரெக்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி ட்ரைனிங் கொடுத்தா அந்த பாகங்கள்ல நரம்புகள் வளர்ந்து காம்பன்சேட் பண்ணும் இந்த லாஸ்ட் பாகத்தோட ஃபங்க்ஷனுக்கு. சூப்பர் மேம். சோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், ஐயோ திருப்பி இந்த ஸ்கில் வராதுன்னு. அந்த மாதிரி இல்லவே இல்லை. சோ அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி யூஸ் பண்ணி ரெப்பிட்டேட்டிவா நாங்க சில டாஸ்க்ஸ் கோல் செட் பண்ணி கொடுக்கும்போது திருப்பி அவங்களால இண்டிபெண்டா பிசியோதெரபிஸ்ட் நடக்க வைப்பாங்க. நாங்க ஹேண்ட் ஃபங்க்ஷன், காக்னிஷன், எவ்ரிடே லைஃப் ஸ்கில்ஸ். ஒரு லேடிக்கு போயிருச்சுன்னா அவங்க திருப்பி எப்படி சமைக்கலாம், காய்கறி ஒரு கையில எப்படி வெட்டலாம், இன்னொரு கை இல்லாட்டாலும் அவங்களே பல்ல தேய்ச்சி அவங்களே சாரி கட்டிக்கிறது இல்லை நைட்டி போட்டுக்கிறது, அண்ட் கான்ஃபிடென்ட்டா வெளில போய் மெதுவா ரோட்ல நடந்து கடைக்கு போய் எப்படி காசை மாத்தி சாமான் வாங்கிட்டு வீட்டு வர்றது. சூப்பர் சூப்பர். நம்முடைய வேலைகளை நாமளே கவனிச்சுக்கிட்டாலே அது வந்து நமக்கு ரொம்ப இல்லாத போதுதான் அதோட வலி நமக்கு தெரியும். நம்ம நார்மல் லைஃப்ல நீங்க சொல்ற மாதிரி காலையில இருந்து பல்லு தேய்க்கிறதே ஒரு டாஸ்க் அப்படிங்கும் போது நம்ம டெய்லி பல்லு தேய்க்கிறவங்களுக்கு அதோட வலி தெரியாது. என்ன நம்ம எழுந்திரிச்சு பல்லு பட் இது இல்லாதவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பா அதோட வலி தெரியும். இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். உங்களை கால் பண்ணியும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணியும் அர்ச்சனா மேம் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு தேவைங்கிறத முதல்ல உங்ககிட்ட பேசுங்க. நேர்ல வந்தும் பேசலாம், இல்ல போன்லயும் நீங்க பேசலாம். மேம் சொன்ன மாதிரி மேம் நீங்க வீடியோ கால் கூட நீங்க ரெடி பண்ண, அது சொல்லுங்க மேம். ஸோ நான் வந்து 6 வருஷமா எங்க கிளினிக் இங்க சென்னையில இருக்கிறதுனால நிறைய பேர் அக்சஸ் ப்ராப்ளம் இருக்கும், வர முடியாது கிராமத்துல இருந்தோ வேற கண்ட்ரீஸ்ல இருந்தோ. ஸோ நான் 2019 நான் நெட்ல தெரப்பி தந்துட்டு வரேன். ஒரு ஃபோன் இருந்தா போதும், வாட்ஸ்அப் கால்லயே நம்ம வந்து அசஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், தெரப்பிஸும் தரலாம். நான் பேரண்ட் கோச்சிங் அண்ட் பேஷண்ட் கோச்சிங் மாடல்னு ஒன்று பண்றேன். ஸோ பேரண்ட்ஸ்க்கே சொல்லி தந்துடுவேன் வீட்டில் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு. ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இதுல ஏதாவது சக்சஸ் வருமா, நேரம் வந்து பண்ணாதானே சக்சஸ் ரேட் அதிகம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பேரண்ட் கோச்சிங் மாடல்ல உங்களையே எம்பவர் பண்றதுனால, நீங்களே வீட்டில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு பாஸ்ட் வந்த கிளையண்ட்ஸ்.
உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அர்ச்சனா மேமோட சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட. இந்த கிளினிக் வந்து சென்னை முகப்பேரில் இருக்குது. நேரில் வந்து நீங்கள் அவங்கள பார்க்கலாம். என்ன நேரில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேம், நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுங்கள்? As parents and as patients or family members, hope நிறைய இருக்குது. ஹோப்பை மட்டும் விடாதீங்க. யோர் கிரேட் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அஸ் பேஷண்ட்ஸ். உங்களுக்கு பிரெயின் இன்ஜுரி இல்லை எனி நியூரோ கண்டிஷன் இருக்குன்னா டாக்டர்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதுன்னா அந்த மாதிரி இல்லை. ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து நல்லா ஆக்கலாம் உங்களை. அண்ட் ஜஸ்ட் கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் போடணும், எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி, அவ்வளோதான். கண்டிப்பா இது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு, அர்ச்சனா ராமன்.